எக்கா குஷ்பக்கா வந்துட்டாவக்கா. வாக்கா ரூமுக்கு போயிடலாம், எதுவும் கேட்காதக்கா. இங்க பார், ஒன்னே மாதிரிலாம் அவங்களுக்கு நான் பயப்பட மாட்டேன். நீ வாய் மூடிட்டு நில்லு, சரியான பயந்தாங்கொல்லி. சத்தம் போட்டு பேசாதக்கா, அவிய பாக்கவே. ஏய் சரோஜா, என்ன என்ன எது கூப்பிட்டா? என் தங்கச்சி பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவதான் அந்த துர்கா பிள்ளை கடத்தினதுன்னு சொன்னீங்களா? என் தங்கச்சி பத்தி உங்களுக்கு கடத்தல்காரி மாதிரி தெரியுதா? கல்யாண மண்டபத்துல என்னடானா திருடின்னு சொன்னீங்க, இப்ப என்னடானா கடத்தல்காரிங்கறிய. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தங்கச்சி பத்தி? அதுக்குள்ள வாங்கிட்ட வந்து இவ சொல்லி உன்னை தூண்டி விட்டுட்டாளோ? இதுல இவளோட குணம் என்னன்னு நல்லா தெரியுதே. பார்க்க மட்டும்தான் ஊம மாதிரி, உள்ளுக்குள்ள பூரா விஷமா இருக்கு. இங்க பாருங்க குஷ்பக்கா, என் தங்கச்சி இப்படிலாம் பேசாங்க. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவா? என்ன அடிச்சிருவியோ? அடிச்சு பாத்துருவா. இங்க பாருங்க, நான் உன்னை அடிப்பேன்னு சொல்லல. நீங்களே எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிடாதங்க. என் தங்கச்சி பத்தியே இப்படிதான் ஓவரா கற்பனை பண்ணி வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. என் தங்கச்சி அப்படி என்ன தப்பு பண்ணா? என்னத்த கண்டிய? எதுக்காக என் தங்கச்சி மேல வீண் பழி போடுறிய? ஆமா, உன் தங்கச்சி மேல வீண் பழி போடணும்னு எனக்கு வேண்டுதல். உன் தங்கச்சி தான் எல்லா தப்பும் செஞ்சிருக்கா. மண்டபத்துல நகை எடுத்தது இவதான், அந்த துர்காவை கடத்துறது இவதான். அது மட்டும் இல்ல, பூமாரியை கடத்துறது இவதான். இவதான் அவருக்கு குடிக்கிறதுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து எல்லாரையும் கடத்த சொல்லியிருக்கா. சரி, நீங்க சொன்னபடியே இருக்கட்டும். என் தங்கச்சிக்கு இதுல என்ன லாபம்? இந்த வீட்ல அவளை பொறுத்த வரைக்கும் யாருமே நிம்மதியா இருக்க கூடாது. அப்படி என்ன பொறாமை இவளுக்கு? குழந்தைக்கு கல்யாணம் ஆனா இன்னொரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்துருவா, அந்த பொறாமை. அப்புறம் நானும் எங்க அக்காலும் இந்த வீட்ல நிம்மதியா இருக்க கூடாது. எங்க பிள்ளைகளை கடத்தி வச்சுட்டு இவளுக்கு அழ வைக்கணும். அப்பதானே நாங்க இந்த வீட்டை விட்டு போவோம். இவ மட்டும் இந்த வீட்டை ஒத்தையில ஆண்டுகிடலான்னு பாக்கா. ஓ, நல்ல கற்பனை. ஆமா, உன் தங்கச்சி அப்படிதான் செய்யறா. மண்டபத்துல தேவையில்லாம தாலி எடுத்து குழந்தை மேல கொண்டு போய் வச்சிருக்கா. அத நான் கேட்டேன்னு சொல்லிதான் அத்தை என்னை அடிச்சாவ, அதனால தான் நான் வீட்டை விட்டே போனேன். எல்லாம் இவளோட பிளான் தான். இப்படி பண்ணா இதெல்லாம் நடக்கும்னு இவ முன்னக்கூட்டியே கணிச்சிட்டு இந்த மாதிரிலாம் செய்யறா. குஷ்பக்கா, நீங்க ஏக்கா இப்படி இருக்கீங்க? உங்களை நினைச்சாலே எனக்குலாம் டென்ஷன் ஆகுது. நல்லதானே இருந்தீங்க, இப்ப என்னாச்சு உங்களுக்கு? இங்க பாருங்க, நீங்க பண்ற கற்பனை எதுவும் உண்மை கிடையாது. எல்லாம் வீண் கற்பனை மட்டும்தான். என் தங்கச்சி மேல உங்களுக்கு அப்படி என்னதான் பொறாமைன்னு எனக்கு தெரியல. எதுக்காக இப்படி பேசின்னு தெரியல. இதோட நிறுத்திக்கிடுங்க, நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். முதல்ல உன் தங்கச்சி நிறுத்த சொல்லு. சரியான கடத்தல்காரியா இருப்பா போல. இந்த வீட்லலாம் யாருக்கும் இப்படிப்பட்ட புத்தி இல்ல. சரி, வாய் மூடுங்க. என் தங்கச்சி பத்தி இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுற வேலையை வச்சுக்கிடாங்க. அப்படிதான் பேசுவேன், என்ன செய்வ? என்ன செய்வேனா? இப்படியே பேசிட்டு இருங்க, என்ன செய்வேன்னு தெரியும். ஏல சாராஜா, என்னலாச்சு? எத்தே, இந்த சாராஜினி அவன் அக்கா காரிய போய் கூட்டிட்டு வந்து நீ அடிக்க வந்திருக்காத்தே. எப்படி சண்டைக்கு வர மாதிரி வந்திருக்கா பாருங்க சரோஜா. சின்னதா ஒரு பிரச்சனை கூட இந்த வீட்ல வந்துட கூடாது. உடனே இந்த சாராஜினி அவன் அக்கா காரிய கூட்டிட்டு வந்துருவா. நம்ம கிட்ட மட்டும் தான் நல்லவா வேஷம் போடுவா, உள்ள பூரா வேஷம் தேய். இப்பயாவது நம்புங்க. ஆமா, என் தங்கச்சி நல்லவா வேஷம் போடியா. இவிய மட்டும் நல்லவா வேஷமே போட மாட்டாவே. ஏத்தே பாருங்க தேய், இந்த சரோஜா என்ன பேச்சு பேசிய பாருங்க. நீயே நான் இந்த வீட்டு மூத்த மருமவ தேய். என்னைய வந்து இவளம் பேசுறா, நாளைக்கு அடிப்பா. கேளுங்க தேய். ஏல இந்த வீட்ல மட்டும் எதுக்கு இப்படி நடக்குனே எனக்கு தெரியல. அமைதியா சோலை மாதிரி இருந்த வீடு இது. இப்போ எப்ப பாரு சண்டை கோழியல் மாதிரி சண்டை போட்டுட்டு வீடே ஒரு மாதிரி கலவரமாக்கி விட்டியே. உங்களால என்னால இந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியல. ஏல சரோஜா, ஏதோ இந்த வீட்டுக்குள்ள சின்னதா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி நானே ஒரு முடிவு எடுப்பேன். நீ எதுக்காக அங்க இருந்து இந்த சண்டை கிளம்பி வாரா? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரிலாம் செய்யாத, எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு, நான் கேட்கேன். நீ எத்தே இது என் தங்கச்சி பத்தி என்ன வார்த்தை பேசியிருக்காவே? கடத்தல்காரின்னு சொல்லியிருக்காவ, நீங்க கேட்டு சும்மா தானே இருக்கியே? என் தங்கச்சிக்காக நான் மட்டும் தானே கேட்க முடியும். இது வரைக்கும் அவ புருஷன் கூட அவளுக்காக கேட்கல, அதனால தான் நான் வந்து கேட்க வேண்டியிருக்கு. ஏமா சாரோஜினி, நான் உனக்காக இது வரைக்கும் எதுவுமே கேட்கலையோ. நான் குஷ்பா சத்தம் போட்டுட்டு தானே போனேன். அன்னபூர்ணி வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க, அதுக்கு வர பேசிடலாம் தானே சொன்னேன். அதுக்குள்ள எதுக்கு பாபி நீ சாரோஜாவை கூட்டிட்டு வந்த? எத்தே நான் வீட்டை விட்டு வெளியே போல, எங்க அக்காட்ட நான் சொல்லவும் இல்ல. போன் போட்டிருப்பா. இல்லக்கா, நான் எதுவுமே சொல்லவே இல்ல, போனும் பேசல. எங்க அக்காளுக்கு யார் சொன்னான்னு தெரியல, அவளாதான் வந்திருக்கா. ஆமா, உங்க அக்காக்கு அப்படியே ஞான திஷ்டியில தெரிஞ்சிரும் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு. உடனே உங்க அக்கா ஓடி வந்துருவா. அப்படியே ஆபத்து பாண்டவரை காப்பாத்திடுவாரு. என்ன இந்த வீட்ல ஏதோ கேமரா வச்சிருக்கியோ? ஏத்தே பாருங்க தே, என்ன வார்த்தை பேசியவனி பாருங்க. எனக்கு ஒன்னும் என் தங்கச்சி சொல்லல, எங்க அத்தை தான் வந்து சொல்லிட்டு இருந்தாவ. அதனால தான் என் தங்கச்சிக்காக நான் கேட்க வந்தேன். உடனே குஷ்பாக்கா எப்படி கதை கட்டி விடியாவனி பாருங்க. இப்படிதான் எல்லாத்தையும் என் தங்கச்சி மேல கதை கட்டி விட்டுருக்காவ. ஆமா, கதை கட்டி விடியே. உன் தங்கச்சியை பத்தி இங்க யாருக்கும் தெரியாதானே, எனக்கு நல்லா தெரியும். இப்போ
ஹலோ எத்தே? மர்மோனே சொல்லுங்க. போன் இத்தனை நாளா சுவிட்ச் ஆஃப்ல கிடந்துச்சு. ஆமாத்தே, யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக போன் போட்டேன் தே. மர்மோனே அத்தை அத்தைன்னு சொல்லாதங்க, யாராவது கேட்டு போறாவே. ஆமா, நீங்க தனியா இருக்கீங்களா, யாராவது கூட இருக்காங்களா? நானா தனியா தான் இருக்கேன். மர்மோனே நல்ல வேளை, எங்க என் பேரை சொல்லிருவீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படியோ என் பேரை சொல்லாம நீ காப்பாத்திட்டியே. அந்த அன்னபூர்ணி பேரை நல்ல வேளை சொல்லி விட்டுட்டியே. நானும் அன்னபூர்ணிக்கு போன் போட்டு சொல்லிட்டேன் மர்மோனே. அவ வந்து ஏதாவது பேசி எடுத்து சமாளிச்சிருவா. ஆனா கடைசி வரைக்கும் என் பேரை மட்டும் சொல்லிடாதங்க மர்மோனே. நான் உங்களுக்கும் அவளுக்கும் நான் ஹெல்ப் பண்றதுக்காக உள்ள வந்தேன். தேவையில்லாம என் பேரை சொல்லி அப்புறம் என் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது. எத்தே, நான் மாட்டினாலும் உங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னீங்கல்ல, அதான் தே சொல்லல. அன்னபூர்ணி சித்தி பேரும் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய அவிய பிள்ளைக்கு அமைச்சிட்டாவத்தே. அந்த கோவத்துலதான் அவிய பேரை சொல்லி கொடுத்துட்டேன். சரி மர்மோனே, அன்னபூர்ணி வந்து என்ன சொன்னாலும் நீங்களும் கூடவே சேர்ந்து ஆமா ஆமான்னு சொல்லி சமாளிச்சிருங்க. வேற எதுவும் சொல்லி தப்பு தப்பா சொல்லி மாட்டிக்கிடாதங்க மர்மோனே. என்ன நான் சொல்றது புரியுதா? எப்படியாவது பேசி ரெண்டு பேரும் தப்பிச்சிருங்க. இல்லனா அந்த லட்சுமணனை கொண்டு போய் ஜெயில போட்டுருவா ரெண்டு பேர்த்தையும். அதுக்குதான் சொல்றேன் மர்மோனே, உஷாரா பேசி தப்பிச்சிருங்க. எத்தே, இதுக்கு மேல நான் பேச ஒண்ணும் இல்ல, அவியலே வந்து பேசிக்கிடட்டும். ஆனா ஒண்ணு, இவ்வளவு பெரிய தப்பு செஞ்ச பிறகு அவிய மகளை ஏத்துக்கிடுவாவே நீங்க நினைக்கிறிய? இன்னைக்கே வீட்டை விட்டு துரத்திடுவாவே நீங்க பாருங்க. சரி மர்மோனே, என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். ஆனா நீங்க கொஞ்சம் பேசும்போது உஷாரா பேசுங்க, என் பேரை மட்டும் சொல்லிடாதங்க. அப்படியே அன்னபூர்ணி சொன்னாலும் நீங்க அப்படியே மாத்தி எதையா சொல்லிருங்க மர்மோனே. ரெண்டு பேரும் என்னைய மட்டும் மாட்டி விட்டுறாதங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிங்க தே. என்ன வலி வலிக்குது தெரியுமா தே? ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போக மாட்டேங்க அவத்தே. நீங்க எப்படி கரெக்ட்டா அவங்கிட்டயே போய் மாட்றிய மர்மோனே? அந்த பிள்ளை கலக்கற போது அவன் தான் வந்து கண்டுபிடிச்சான். இப்பயும் கரெக்ட்டா நீங்க ஒளிஞ்சிருக்க இடத்தை கண்டுபிடிச்சு வந்துட்டானே. ஆமா, எங்க ஒளிஞ்சிருந்தீங்க? என் வீட்டுல தான் தே. வெளிய பூட்டை போட்டுட்டு உள்ள படுத்திருந்தேன். மாப்பிள்ள கண்டுபிடிச்சிட்டான். என்னது மாப்பிளையா? அவனே வேலைக்கார மர்மோனே, தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். நீங்க அவனவே மாப்பிளை கிப்ளங்கறிய? அது வந்துட்டே அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டு. முத நாள் என்னை வந்து அடிச்சானா, அப்பத்துல இருந்து மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு பழகிட்டு தே. என்னது முத நாள் வேற வந்து அடிச்சானே? ஆமா தே, செல்லம்மாவை இங்க துரத்தி விட்டுட்டு நாங்க குடிச்சிட்டு கிடந்தேன் பத்தியலா. அப்போ அவன் தான் வந்து நீ அடிச்சு என் பொண்டாட்டி கூட சேர்த்து வச்சதே. அப்பத்துல இருந்து அவன மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு பழகிட்டு தே. அவனும் அதே மாதிரிதான் மாற சொல்லி தான் கூப்பிடுவான். செல்லம்மாவா அக்காம்பா, என்னைய மச்சாம்பா. அதான் அப்படியே மாப்பிள்ளைன்னு சொல்லி பழகிட்டு தே. முதல்ல நான் செல்லம்மா தம்பி காணாம போய் கிடைச்சவன் இவன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இல்லைங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. அப்படியே இவன் தான் உங்களை அடிச்சு கூட்டிட்டு வந்ததோ? ஆமா, இவனுக்கு அப்படி என்ன பாசம்? உங்களோட மேலயா அந்த குடும்பத்து மேலயா? எத்தே, யாரோ வர மாதிரி இருக்குதே, நான் பிறவு பேசியே. சரி மர்மோனே வைங்க. என்னமோ சரி இல்லையே. நான் இவன் தான் போய் அடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கான்னு நினைச்சேன். அவன் அடிச்சு கூட்டிட்டு வந்தான்னு சொல்லியாரு. அவன் எதுக்கு இந்த குடும்பத்து மேல இவ்வளவு பாசமா இருக்கா? அக்கா அக்கா தான் எல்லாரையும் அண்ணன் அண்ணேங்க மைனி மைனிங்க. என்னவோ இந்த குடும்பத்திலே பிறந்து வாழ்ந்த பிள்ளை மாதிரில நடந்துக்கிட்டியா? அப்படி என்ன இவய மேல இவனுக்கு பாசம்? என்னமோ இருக்கே. இத நானும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஒண்ணும் சிக்க மாட்டேங்கி. இந்த சுப்பிரமணி பையன் சரியில்லை. அவன் யாரு, என்ன, எங்க இருந்து வரான், எதுக்காக இதெல்லாம் செய்யறாங்கிறத கண்டுபிடிக்கணும். சொத்துக்காக நடிக்கிறானா இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிடணும். இந்த குடும்பத்து மேல ரொம்ப என்ன பாசத்தை பொழிஞ்சிட்டு கிடக்கா? சரியில்லையே. என்ன ஏதுன்னு சீக்கிரமாவே கண்டுபிடிக்க. ஏங்க, என்கிட்டயாவது உண்மையை சொல்லுங்க. நிஜமாலே அன்னபூர்ணி அத்தை தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்களா? இல்ல நீங்க வேற யாரையாவது காப்பாத்துறதுக்காக இப்படி போய் சொல்றீங்களாங்க? செல்லம்மா, உண்மையதாம்மா சொல்றேன். அவியதான் செய்ய சொன்னாவ. ஏங்க, அந்த சரோஜினியை காப்பாத்துறதுக்காக நீங்க போய் சொல்லலையே? சீச்சி, இல்ல செல்லம்மா. ஏங்க, அவதானங்க உங்களை இதெல்லாம் செய்ய சொன்னது. சொல்லுங்க, தயவு செஞ்சு என்கிட்டயாவது உண்மையை சொல்லுங்க. இல்ல
செல்லம்மா, தங்கச்சில என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. அன்னைக்கு குடிக்கிறதுக்காக நான் தாமா அவட்ட போய் ஆம்லெட் கேட்டேன். அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. பசிக்குதுன்னு கேட்டதுனாலதாம்மா ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வந்தா. ஏங்க நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா செல்லம்மா, நிஜமாதான் சொல்லி வந்துட்டு நான் ஏன் போய் சொல்ல போறேன். சரிங்க, அன்னபூர்ணியத்தை எதுக்காக இப்படி செஞ்சாவ? எதுக்கு துர்காவிலே கடத்த சொன்னாவ? நீங்க ஏங்க அவிய சொல்றதெல்லாம் செஞ்சீங்க? ஒரு உதவியா கேட்டாவ செல்லம்மா, அதான் செஞ்சு கொடுத்தேன். வாயில எனக்கு நல்லா வந்துட்டு போயிரும். இதுதான் உதவியோ? உதவியா 5-10 கைமாற கேட்டா கொடுத்துருக்கலாம். இப்படி யாராவது உதவி செய்வாங்களோ? அது வந்து செல்லம்மா, எதுக்காக இந்த உதவி செஞ்சீங்க? என்ன காரணம்? எதுக்காக அவிய கேட்டாவே? செல்லம்மா, சித்தி வந்த பிறகு அவியிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கியா. அவிய வரது இருக்கட்டும், நீங்க எதுக்காக அவியலுக்கு உதவி செஞ்சீங்க? அவிய முதல்ல எதுக்கு துர்காவை கடத்த சொன்னாவே? என்ன காரணங்க? எல்லாம் அவிய மகளிங்க கெட்டி கொடுக்கணுங்கிற ஆசையில தான். அவிய மகளுக்கு கெட்டி கொடுக்கணுங்கிற ஆசை இல்லையா? ஆமா செல்லம்மா, துர்காவை கடத்தினா தானே அவிய பிள்ளைங்க கட்டி கொடுக்க முடியும். அதுக்காக தான் அத்தை சொன்ன உடனே நான் கடத்தினேன். அவியலுக்கு என்னங்க பிரச்சனை? ஆனந்துக்கு நாங்க எல்லாரும் போய் அந்த பிள்ளைய பொண்ணு கேட்டோம். படிச்சிட்டு இருக்கா, இப்பலாம் கட்டி தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாவே. இப்போ எதுக்கு துர்காவை கடத்திட்டு இவியலே அவிய மகளை கட்டி வைக்கணும்? எனக்கு இது என்ன கதை சுத்தமா புரியவே இல்லையே. அது எனக்கு தெரியாது செல்லம்மா, என்கிட்ட அப்படிதான் சொன்னாவே. வேணா சித்தி வந்த பிறகு நீயே கேட்டுக்கையா. உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா? அவிய அப்படி சொன்னவனே என்கிட்ட இல்ல எங்க அம்மாட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? எதுக்காக நீங்க உதவி செய்ய போனீங்க? இப்ப பாத்தீங்களா, உங்களை தான் எல்லாரும் மோசம்னு நினைக்காவே. உதவி செய்ய போய் நம்மளுக்கு தான் எல்லா அவமானமும். வாய மூடிட்டு பேசாம இருக்க மாட்டீங்களோ? தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இப்ப இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தோட்டத்துல வேலை செய்யறவங்களாம் உங்களை போட்டு அடிக்கிற மாதிரி நிலைமையாகி போயிட்டு அவன்கிட்ட இப்படியே அடி வாங்கிட்டு வர்றது வெக்கமா இல்ல? அவன் என்ன இந்த ஒரு தடவையா அடிச்சான், யாருக்கனவே அடிச்சிருக்கான். என்னது, ஏற்கனவே அடிச்சிருக்கானே? ஆமா செல்லம்மா, நான் குடிச்சிட்டு அலைஞ்சேன்ல, அப்ப அவன் தான் வந்து உன் தம்பின்னு சொல்லி அடிச்சான். அதனாலதான் நான் கூட அவன் தான் உன் தம்பின்னு நினைச்சு கன்ஃபியூஸ்லயே தெரிஞ்சேன். என் தம்பி தானே உங்களை அடிச்சதுன்னு சொன்னியே? அதான் செல்லம்மா, இவனதான் உன் தம்பின்னு நினைச்சிட்டேம்மா. எல்லாம் என் தலை எழுத்து. நீங்க ஒழுங்கா இருந்தா எதுக்கு அவெல்லாம் வந்து உங்களை அடிக்க போறேன்? சும்மா இருக்க முடியாம ஏதாவது பிரச்சனை எழுத்து எழுத்து வைக்கிறீங்க. அன்னபூர்ணி அத்தைக்கு நீங்க எதுக்காக உதவி செய்யணும்? உங்களுக்கு வேற வேலை இல்ல? என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? செல்லம்மா மன்னிச்சிருமா. அப்பத்துல இருந்து இப்படி ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுறீங்க. உங்களால எனக்கு தான் ஒரே தலைவலியா இருக்கு. எங்க அண்ணன் உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஐயோ, ஜெயிலுக்கா? வேண்டாம் சொல்லிரு செல்லம்மா, இனி இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். நான் சொல்லிட்டேன், எங்க அண்ணன் விட்டுருவானா?